அம்மாடி விஜயா, நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மக்கா, சாப்பிட்டேன். அம்மா, அண்ணே, அண்ணி, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குங்களா? இருக்காங்கம்மா. உன் அண்ணி இப்பதான் வேலைக்கு போனா, பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிடுச்சுக்கம்மா. உன் அண்ணி ரூமுக்குள்ளதான் குடஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்து குட்டி எங்கம்மா? அம்மா, இந்துவ 1ஆவதுல சேர்த்து விட்டுருக்கேம்மா. ஆண்டி விஜயா அதுக்குள்ளேயும் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு வந்துட்டு இன்னும் 2 வருஷம் கழிச்சு சேர்க்க வந்துட்டானே. அம்மா, நீ ஈஸியா சொல்லிடுவம்மா. வீட்டுல வச்சு சமாளிக்கிறது நான் தானே. அட போடி, ஒத்த பிள்ளைய வச்சு உன்னால சமாளிக்க முடியலையா? அந்த காலத்துல எல்லாம் 10 புள்ள 15 பிள்ளைன்னு பெத்து வளர்த்தாங்க. அம்மா, அந்த காலத்துல 10 புள்ள 15 புள்ள பெத்து வளர்த்தாகம்மா. அதுகெல்லாம் அம்மா அப்பா பேச்ச கேட்டு வளர்ந்துச்சுக. ஆனா இந்த காலத்து பிள்ளைய எங்க பேச்ச கேக்குதுக? எந்த நேரம் பார்த்தாலும் அடம் பிடிக்குதுக, செல்ல பாக்குதுக. இந்த இந்து குட்டி வேற எல்லாரையும் எடுத்து பேசிக்கிட்டே இருக்காமா. அதையும் கொண்டு போய் 1ஆவதுல சேர்த்து விட்டுட்டு வந்துட்டேன். அடியே, அழுகாம போனாலா குட்டி? இங்கம்மா, அழுகத்தான் செஞ்சா. 2 நாள் அழுவாமா, அப்புறமாட்டி சரியாயிரும். சரி சரி டி, அரக்காப்படி உலக்கு மாதிரி இருந்துக்கிட்டு இந்த குட்டி ஸ்கூலுக்கு போகுதாக்கு. இங்க பாருங்க, இந்த குட்டி பேச்ச எடுக்கவுனே எனக்கு ஞாபகம் வருது. அடியே விஜயா, கொலுசை மாத்தி வச்சிருக்கேம்மா. அம்மா, கொலுசை மாத்திட்டியா? அண்ணே புது கொலுசு வாங்கி கொடுத்தாங்களா? நல்லா கிளிப்பா, போடி அங்கிட்டு. இந்த மாதிரி விஜயா மக விட்டு கொலுசு அறுந்து போச்சு, புது கொலுசு வாங்கிட்டாடான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் என்கிட்ட இப்ப காசு இல்ல, பிறகு பார்க்கலாம்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் எப்படிமா புது கொலுசு வாங்கின? எதுவும் கடன் சொல்லி வாங்கினியா? இல்லட்டி விஜயா, அம்மாக்கு தேன் முதியோர் காசு வருதுல்ல, அந்த காசை வச்சு தேன் புது கொலுசு வாங்கினேன். ஏம்மா, அந்த காசை வச்சு ஏமா நீ புது கொலுசுலாம் வாங்குற? சும்மா 10 வச்சு கொடுக்க வேண்டியதானம்மா. அந்த காசை வச்சு உனக்கு செலவு பண்ணிக்கம்மா. அட போடி, என் பேத்திலாம் 10 வச்ச கொலுசை போடலாமா? புது கொலுசு தாண்டி போடணும். அதெல்லாம் பரவாயில்லட்டி. எம்மா, உன் செலவுக்கு காசை வைக்காம ஏமா இப்படி பண்ற? அடியே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டி. மாத்திரை மருந்து தானே, அதை பாண்டி வாங்கி கொடுத்துருமா. கை செலவுக்கு காசு கேட்ட கொடுப்பான் டி. சரிம்மா. புது கொலுசு சின்னதா எடுத்தியா பெருசா எடுத்தியா? கேட்டி, நீ ஏற்கனவே கொடுத்தது ஒல்லி கொலுசு தானடி, அதான் சீக்கிரமா அறுந்து போச்சு. கூட கொஞ்சம் காசு கொடுத்து தாண்டி எடுத்திருக்கேன். நல்ல கட்டி கொலுசாதையும் எடுத்திருக்கேன். எந்த குட்டிக்கு போட்டா அவ்வளவு அழகா இருக்க முடியும். அம்மா, வெள்ளி விக்கிற ரேட்டுக்கு ஏமா காசை போட்டு செலவழிச்சுக்கிட்டு இருக்க? எம்புட்டுமா ஆச்சு? கூட ஒரு 6000 7000 போட்டிருப்பேன் டி. என்னம்மா சொல்ற? 6000 7000 போட்டியா? அப்ப நெரசலங்க மாதிரி எடுத்துட்டியா? ஆமா டி, சின்ன பிள்ளைங்க நெரசலங்க போட்டு ஜல்லு ஜல்லுன்னு இருந்தா தானே நல்லா இருக்கு. நீ வந்து பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏண்டி, ஒரு நாள் வந்து வாங்கிட்டு போவே. அம்மா, இந்துவை வேற ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்து விட்டுருக்கேன்லம்மா, லீவ்லாம் போட முடியாதுமா. எங்க வீட்டுக்காருக்கு வேற சமையல்லாம் பண்ணி கொடுக்கணும். நான் எங்கம்மா வரப்போறேன்? நீ ஒரு நாள் வந்து கொடுத்துட்டு போயேம்மா. அடியே, இந்து குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு உன் புருஷனை வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு வாடி. காலையில வந்தா சாயந்தரம் வாங்கிட்டு போயிடலாம். அம்மா, என்னாலலாம் வர முடியாதுமா. நீ வாமா, வந்து கொலுசை கொடுத்துட்டு 2 நாள் இருந்துட்டு போகலாம். சரி விஜயா, நாளைக்கு நான் கிளம்பி வாரேன். சரிம்மா, வா, நான் வச்சிரவா? சரி மக்கா. என் மகிட்ட பேச மாட்டேன், அன்னைக்கு பொழுது சந்தோஷமா போகுது. அக்காலும் தங்கச்சியும் ரூமுக்குள்ள அப்படி என்னத்தான் பேசுவாளுகளோ, புசு 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 புசுன்னு பேசிக்கிட்டு இருக்காளுங்க. ரூமுக்குள்ள போய் எண்ணி யாரும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தேன் வாரா. அடியே ராணி, ராணி என்னத்தே? அடியே, ஏண்டி இஞ்சி தன்ன குரங்கு மாதிரி மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லத்தே, எனக்கு ஒரே தலைவலி, அதான் ஒரு மாதிரி இருக்குதே. தலைவலியா இருந்தா மெடிக்கல்ல ஒரு மாத்திரை வாங்கி போடுறது, அதை விட்டுவிட்டு இப்படி மூஞ்சி முகரையும் காட்டிக்கிட்டு இருந்தா எப்படி? இந்த வாங்கி போடுறேன் தே. அடியே, அன்னைக்கு விஜயா வீட்ல இருந்து வரும்போது உன்கிட்ட ஒரு கட்டப்பையை கொடுத்து ரூமுக்குள்ள வைன்னு சொன்னேன்ல, அந்த கட்டப்பையை எடுத்துட்டு வாடி. இந்த எடுத்துட்டு வாரேன் தே. கல்யாணம் முடிச்சு வரும்போது எலும்பும் தோலுமா வாராளுக. என் விட்டு சோத்தையும் குழம்பையும் தின்னுபிட்டு எப்படி சினப்பண்ணி மாதிரி நகல முடியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கான்னு பாருங்க. ஒரு வேலையும் வீட்டுல கிடையாது. நல்லா தின்னுபிட்டு தூங்குனா உடம்பு பெருத்து வெடிக்கட்டேன் செய்யும். காலையில விடிஞ்சவனையே காப்பி டிஃபனு மத்தியான சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுறது. அப்புறம் ரூமுக்குள்ள போய் கொரட்டை விட்டு தூங்குறது. அப்புறம் நைட்டுக்கு தேன் சாப்பாடு செய்யறது. இப்படி பொழப்பு போனா எப்படி? அந்த காலத்துல எல்லாம் நாங்க சுட சுடதான் எல்லா சாப்பாடும் செஞ்சு சாப்பிட்டோம். என்னைக்கு கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்தோமோ அப்பல இருந்து ஆறுன சோறையும் ஆறுன குழம்பையுமே தின்னுக்கிட்டு கிடைக்கும். என்னைக்கு சுடு சோறு சுடு குழம்புலாம் சாப்பிட போறேனே தெரியல. வேற எதுவும் உங்களுக்கு வேணுமாட்டே? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அடியே, இப்படி சென பண்ணி மாதிரி இருக்கியே, காலையில எழுந்து சொன்னா எக்ஸசைஸ் செய்ய வேண்டியதானடி. இப்படி
எக்ஸசைஸ் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் என்ன இப்ப உடம்ப குறைச்சு எதுவும் சினிமால நடிக்க போறேனா இல்ல அவார்டு வாங்க போறேனா? இந்த கிளடி வேற இமுச தாங்க முடியல. திமிரு பிடிச்சவ நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன போறா பாரு குண்டானி சிரிக்கி. நானே பிரியாவை நினைச்சு மன உளைச்சல்ல இருந்துகிட்டு இருக்கேன். என்ன பண்றது ஏது பண்றதுன்னே ஒரே குழப்பமா இருக்கு. என்ன செய்யறது? என் பேத்தியாளுக்காக ஆசாசியா நிறசலங்க கொலுசு வாங்கி உள்ளக்க வச்சிருக்கேன். எடுத்து பாப்போம். ஒரே துணியும் மணியுமாத்தே உள்ளக்க நிறைஞ்சு போய் இருக்கு. இதெல்லாம் எடுத்து துவைச்சு காய போட சொல்லணும். எங்க உள்ளக்க வச்ச பர்ஸ காணா? உள்ளக்க தானே வச்சேன். எல்லா துணியையும் எடுத்து அங்கிட்டு போட்டுட்டு பையையே கவுத்தி பாப்போம். என்னது அழுக்கு துணி மட்டுமே வருது. உள்ளக்க இருந்து ஒரு பர்ஸையும் காணா. எங்க வச்சு? அன்னைக்கு மீன் கடைக்கு போயிட்டு வந்து புது கொலுசை வாங்கிட்டு வந்து இந்த பைப்ல வச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்ப அந்த பர்ஸை காணாமே. கொலுசு வச்ச பர்ஸ் எங்க? ஐயோ கடவுளே கடவுளே காணாமே. எங்க போய் தொலைஞ்சிச்சு? என் பேத்தியாளுக்காக நான் கூட காசெல்லாம் போட்டு ஆசாசையா வாங்கின கொலுசு பர்ஸை காணாமே. எங்க போய் தொலைஞ்சிச்சா? ராணி ராணி இந்த வாரந்தே. ஐயோ கடவுளே கடவுளே கொலுசை வாங்கிட்டு நான் இந்த பைப்ல தான வச்சேன். எங்க போய் தொலைஞ்சிச்சு? எங்க போய் தொலைஞ்சிச்சு? என்னத்தே? அடியே அடியே இந்த பைப்ல இருந்த பர்ஸ் நீ பாத்தியாடி? பாத்தியா? நான் ஒரு பர்ஸையும் பார்க்கலையே தே. அடியே அன்னைக்கு விஜயா வீட்டுக்கு போயிட்டு வந்து உன் கையில தான அந்த கட்டப்பையை கொடுத்தேன். ரூமுக்குள்ள வைக்க சொன்னேன்ல? ஆமா என்கிட்ட தான் கொடுத்தீங்க. நான் கொண்டு போய் ரூமுக்குள்ள வச்சிட்டேன் தே. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்ல. அடியே அடியே இந்த கட்டப்பைக்குல நான் புது கொலுசு வச்சிருந்தேன் தே. அந்த பர்ஸை காணாமட்டி காணாமட்டி காணாமட்டி. என்னத்தை சொல்றீங்க? புது பர்ஸ்ல கொலுசா? அட ஆமாண்டி. அன்னைக்கு விஜயா வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அப்ப இந்த குட்டியோட கொலுசு அறுந்து போச்சு. மாத்திட்டாமான்னு என்கிட்ட கொடுத்திருந்தா. ஆனா நான் இந்த கட்டப்பைக்குல தாண்டி வச்சேன். அன்னைக்கு நீ மீன் கூட வாங்க சொன்னீங்க. மார்க்கெட்டுக்கு போகும்போது அந்த கொலுசை மாத்திட்டு புது கொலுசு வாங்கிட்டு வந்து இதுக்குள்ள வச்சேன்டி. இப்ப காணாமட்டி காணாமட்டி. புது பர்ஸ் கொலுசை காணாமட்டி. எங்க போய் விழுந்துச்சோ தெரியலையே. எத்தே என்னத்தே சொல்றீங்க? நீங்க மீன் வாங்க போய் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிருச்சு. இப்ப வந்து பர்ஸை காணா கொலுசை காணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அடியே ராணி அந்த கொலுசு பர்ஸ் இந்த கட்டப்பைக்குல வச்ச மாதிரி தாண்டி ஞாபகம் இருக்கு. ஐயோ எங்க போச்சோ தெரியலையே தெரியலையே. எத்தே கட்டப்பையெல்லாம் கொட்டி பாருங்க தே. உள்ளகத்தான் இருக்கு. அடியே துணிமணிலாம் எடுத்து கவுத்தியே பாத்துட்டேன்டி. கட்டப்பையில பர்ஸை காணா. நம்ம எப்பயும் நகை வாங்குவோமே நகைக்கடை, அங்க போய் தாண்டி எக்ஸ்ட்ரா காசை கொடுத்து புது நிறசலங்க வாங்கிட்டு வந்தேன். எங்க போய் விழுந்துச்சோ தெரியலையே. எங்க விழுந்துச்சோ யார் எடுத்தாரோ தெரியலையே. எத்தே ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கின கொலுசை இப்ப தேடிக்கிட்டு இருக்கீங்களா? அடியே புது கொலுசை வாங்கி சட்டுக்குள்ள தாண்டி இந்த பர்ஸை வச்சேன். வந்து இந்த கட்டப்பைக்குல வச்ச மாதிரி தாண்டி ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப அந்த புது கொலுசு பர்ஸை காணாமே காணாமே. என் பேத்தியை விட்டுட்டு ஆசாசியா வாங்கின கொலுசை காணாமே. எனக்கு என்னமோ அந்த கொலுசு பர்ஸ் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எந்த எது விட்டு திருக்கி எடுத்தானோ தெரியல. அவ கையில கட்ட முளைக்க உருப்படாம போக நாசமா போக நாசமா போக. விஜயா என்கிட்ட கொடுத்து கொலுசை மாத்த சொல்லி கொடுத்தா. அதை நான் எங்க போய் போட்டு தொலைஞ்சேன் தெரியல. அவ புருஷன்ட்ட கொடுத்தா வித்து வாயில போட்டுருவான்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாளே கொடுத்தாளே. ஐயோ பேத்தியை விட்டு கொலுசை காணாமே காணாமே. அடியே அடியே தருணட்டையும் பூமாரிட்டையும் விசாரிடி. விளையாட்டு போக்குல எங்கிட்டு பர்ஸ் எடுத்து அங்கிட்டு இங்கிட்டு போட்டு விளையாண்டு விட்டாலும் தெரியலையே. எத்தே சின்ன பிள்ளை எப்படி அந்த பர்ஸை வச்சு விளையாட முடியும்? அடியே நம்ம வீடுதான் நாய் திறந்த வீடு மாதிரி இருக்கு. நாலு பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அது எதுவும் எடுத்துருக்குமா? அத்தே உங்க ரூமுக்குள்ள யார் வர போறா? எங்க டாச்சும் கிடக்கு. நீங்க போய் பாருங்க தே. இல்லட்டி இல்லட்டி தேடி பாத்துட்டேன்டி தேடி பாத்துட்டேன்டி. என் பேத்தியை விட்டு புது கொலுசை காணாமட்டி காணாமட்டி. எவ எடுத்தான் தெரியலையே எவ எடுத்தான் தெரியலையே. நாசமா போக நாசமா போக. நடு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னத்தை பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? புள்ளிக எடுத்து வச்சுக்கலான்னு கேட்க சொல்றீங்க. நாசமா போகும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப எங்க மேலதான் சந்தேகப்படுறீங்களா? என் பிள்ளைய மேல சந்தேகப்படுறீங்களா? அடியே நீ எதுக்கடி கோவப்படுற? கொலுசு பர்ஸை நீ நான் எடுக்க நீ எடுத்த மாதிரி இம்பிட்டு கோவப்படுற. என் பேத்தியை விட்டு கொலுசு போச்சு போச்சு. என் பேத்தியை விட்டு கொலுசு போச்சு போச்சு
அடியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து நேரா இந்த கட்டப்பைக்குல வச்ச மாதிரியே பேசுறியே. மார்க்கெட்டுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கா வரீங்க? அங்க நின்று இங்க நின்று மரத்தடியில பேசி ஃப்ரெண்ட்ட பேசி நீட்டி நெளிச்சு அன்னைக்கு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க. ஆற வழியிலேயே எங்கேயோ பர்ஸ போட்டுட்டு வந்து இங்க தைய தக்கன்னு குதிச்சுக்கிட்டு கிடக்கீங்க. தேவையில்லாமலாம் பேச வேலை வச்சுக்கிறாதியே. ஐயோ நான் கடையில நான் கொலுசு வாங்கினேன். எவ எடுத்தான் தெரியல. நாசமா போக அவ கையில கட்ட முளைக்க. ஐயோ என் பேத்தியாளுக்கு ஆசாசையா கொலுசு வாங்கினே காணாம போச்சே. இத சும்மா விட மாட்டேன்டி. சும்மாவே விட மாட்டேன். வீட்டுக்குள்ள வச்ச கொலுசை காணோம்னா நான் என்ன செய்யறது? எந்த திருட்டு சிறுக்கி எடுத்தான் தெரியலையே. திருட்டு சிறுக்கி கோயிலுக்கு போய் முட்டை ஓதி வைக்க போறேன்டி. எவ எடுத்தாலும் அந்த கொலுச பர்ஸ அவ வாய் கோணிக்கிட்டு செத்து தொலைவா. இங்க பாருங்க, இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையில என்கிட்ட வச்சுக்கிறாதீங்க. நீங்க முட்டையை ஓதி வைப்பீங்களா இல்ல கொண்டையில முட்டையை சொருகி வைப்பீங்களா? இங்கிட்ட போட்டுக்கிட்டு இங்க வந்துகிட்டு காவன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. அடியே வீட்டுக்குள்ள வச்ச கொலுசு பர்ஸ காணாமனா இங்க தான் கிழிக்க முடியும். நான் என்ன தெருவுல போய் கிழிக்க முடியும்? அடச்சி நிறுத்து. இதுக்கு மேல நீ பேசினா வாயை கிழிச்சு போடுவேன். கிழிச்சு வீட்டுல இருந்துகிட்டு எங்களையும் நீ திருடி பட்டமா கட்டிக்கிட்டு இருக்க. என் பிள்ளைகளுக்கு ஒரு முறுக்கு வாங்கி கொடுத்திருப்பியா, ஒரு பண்ணு வாங்கி கொடுத்திருப்பியா. ஆனா உன் மக விட்டு பிள்ளைக்கு மட்டும் நகை என்ன கொலுசு என்ன அப்பப்பா. நல்லா திங்கிறது உங்குறது தூங்குறது நல்ல கனவட்ட பேசுறது பூரா இங்க. ஆனா செய்யறது பூரா மக வீட்டுல. நாங்களே வெந்ததை தின்னுட்டு விதி வந்த சாகலாம்னு இருந்துகிட்டு இருக்கோம். எங்க மேலேயே திருட்டு பட்டம் கட்டுற. நான் கொலுசையும் பார்க்கல ஒரு பர்சையும் பார்க்கல. அடியே குந்தாணி சிரிக்கி உன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. அடியே கிளட்டு சிரிக்கி நீ என்ன வேணாலும் பண்ணுடி. நான் எடுத்தாதானே நான் பயப்பொண்ணு. நீ முட்டை ஊதி வை. எவ எடுத்தாலும் அவ வாயிலிருந்து சாகட்டும். அப்ப உனக்கு தெரியுமில்ல டி. அட கடவுளே என் பேத்தியை விட்டு கொலுச காணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த குந்தாணி சிரிக்கி என்னை வாடி போடி பொட்டத்தை நீ சொல்லிக்கிட்டு இருக்காளே. கொலுசையும் பார்க்கல ஒன்னையும் பார்க்கல சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்களையே கிழிச்சுக்கிட்டு கிடக்க. அடச்சிப்போ உன்கிட்ட பேசுறதுலாம் வேஸ்ட். நான் இருக்கிற மன உளைச்சல்ல இது வேற இம்சையை கூட்டிக்கிட்டு இருக்கு. யார் இங்க வர சொன்னது? மக வீட்லயே தங்க வேண்டியதானே. நம்ம தரவியத்தை வச்சது மாதிரி ஓடோடி வந்துடுற. என் தாலி இருக்காம உன்னால இருக்க முடியாதுல்ல. வீட்டுக்கு வெளியில விளக்கமாறும் செருப்பும் தான் இருக்கு. எடுத்து அதுல 4 கூடு கொடுக்கவா? ஜாக்கிரதை. பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கிறணும். அதை விட்டுவிட்டு இப்படி சில்லித்தனமா இருந்தா இப்படித்தான் பேச முடியும். கொஞ்சம் அசந்தா வீட்டுல உள்ள எல்லா பொருட்களையும் மக வீட்டுக்கு தூக்கி கொடுத்துருவா. திருட்டு சிரிக்கி. ஐயோ கடவுளே என் பேத்தியாளுக்காக ஆசாசையா வாங்கின கொலுசை காணாமே. நான் எங்க போய் சொல்ல? கடவுளே ஒருவேளை இந்த குண்டானி சிரிக்கி சொல்ற மாதிரி ரோட்ல வரும்போது விழுந்திருக்குமோ? சட்டைக்குள்ள தான் வச்சேன். ஒரு எட்டு போய் ரோட்டு வெளியே தேடிட்டு வருவோம். அந்த பர்ஸ் கிடக்காம. இந்த கிழட்டு மூதேவிக்கு லூசு ஈசு புடிச்சு போச்சா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொலுசு வாங்கினேன்னு சொல்லுச்சு. அத போய் இப்ப ரோட்டு வெளியே தேட போகுது. கிளடியெல்லாம் வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன்ல என்னைய சொல்லணும். நம்மள லூசாக்காம விடாது போல இருக்கு இந்த கிளடி. நம்மளே 1008 பிரச்சனையில இருந்துகிட்டு இருக்கோம். பிள்ளைகளோட படிப்பை பாக்குறதா, என் புருஷனை பாக்குறதா, என் தங்கச்சி பிரச்சனையை பாக்குறதா. இடையில இந்த மூதேவி வேற என்னை இம்சப்படுத்திக்கிட்டு கிடக்கு. கொஞ்ச நேரம் போய் மரத்தடியில போய் உட்காருவோம். வீட்டுல நிம்மதியே இல்ல. அப்புறம் எதையாச்சும் காணா நீ தான் இருந்தேன்னு என்னைய சொல்லுவா கிளடி. ஏங்க உங்களை சாப்பிட வாங்கன்னு எம்பிட்டு நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த செல்லையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அடியே கீதா, எனக்கு பசிக்கவே இல்ல கீதா. கொஞ்ச நேரம் சென்று சாப்பிடுறேனே. ஏங்க இப்பயே மணி 3 ஆச்சு. இதுக்கப்புறம் சாப்பிடுறீங்களா? ஏங்க இப்படி பண்றீங்க? இதுக்குத்தான் அத்தை வீட்டுல இருக்கணும்னு சொல்றது. வீட்டுல இருந்திருந்தா நீங்க ஒழுங்கா நேரம் சாப்பிட்டுருப்பீங்கல்ல. ஆமாண்டி, நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து சாப்பிட்டுருப்போம். ஏங்க நேரத்தோட சாப்பிட்டதாங்க உடம்பு நல்லா இருக்கும். வாங்கங்க சாப்பிட. அடியே காலையில 6 பூரியை சுட்டு கொடுத்த நானும் டேஸ்டா இருக்கேன்னு தின்னுக்கிட்டேன். அது இன்னும் செமிக்காம நெஞ்சுக்குள்ளேயே நிக்குதுடி. கொஞ்ச நேரம் சென்று சாப்பிடுறேன். சரிங்க. நீ சாப்பிட்டியா என்ன கீதா? நீங்க சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்டேன்? நீங்க சாப்பிடும் போதே சாப்பிட்டுக்கிறேன் மாமா. அடியே எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்றேன். நீ நேரத்தோட சாப்பிடுடி. பரவாயில்ல மாமா, நீங்க சாப்பிடறப்பவே சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன்.
ஏங்க பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்குங்க, நகையை திருப்பி வைக்கணுமா? அட ஆமா, உன் நகையெல்லாம் பேங்க்ல வச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆகிருச்சே. என்ன வாழ்க்கை, நானும் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா வாய்க்கும் வயிற்றுக்கும் தான் பத்துது. மித்த வேலையில நம்மளால பார்க்கவே முடியல கீதா. நம்ம என்னதான் செய்யறது? ஏங்க கவலைப்படாதீங்க, நோட்டீஸ் தானே வந்திருக்கு, திருப்பி வச்சுக்கலாம். அட போ கீதா, உனக்காக உங்க வீட்டுல இருந்து போட்ட நகையை நான் கொண்டு போய் பேங்க்ல வச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஏங்க என்னங்க ஓ நகை ஏன் நகைன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம நகைங்க எங்க அம்மா அப்பா எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு உள்ளது பூரா உங்களுக்கு தானுங்க. இருந்தாலும் உங்க அம்மா அப்பா உனக்காக எவ்வளவு ஆசையா நகையை வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனா நான் ஈஸியா வாங்கி பேங்க்ல வச்சுக்கிட்டேனே கீதா. கீதா மன்னிச்சிரு கீதா, உனக்கு சீக்கிரமே நான் திருப்பி தந்துடுறேன். ஆமா, நான் இப்ப என்ன பேங்க்ல இருக்கிற நகையை பூரா திருப்பி தாங்கன்னா ஒத்த கால நின்னுக்கிட்டு இருந்து இப்படி வருத்தப்படுறீங்க? பேங்க்ல இருந்து நோட்டீஸ் விட்டுருக்காங்க, திருப்பி வைங்கன்னு சொல்றேன். அடியே, அந்த நகையை திருப்பி வைக்க கூட எனக்கு காசு இல்லட்டி. அவ்வளவுதானே மாமா, அன்னைக்கு ரேட்டுக்கு கொஞ்சமா நம்ம வச்சோம், இன்னைக்கு ரேட்டுக்கு ரொம்ப போகும் மாமா. திருப்பி அந்த நகையை எடுத்து கூட காசை வச்சு நம்ம திரும்பி அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம். உங்களுக்கு எதுக்கும் செலவு வேணுமா? அடியே அதெல்லாம் வேணாமடி, எனக்கு ஒரே குறிக்கோள், உன் நகையை பூரா உனக்கு திருப்பி கொடுக்கணும், அவ்வளவுதான். சரி மாமா, கவலைப்படாதீங்க, உங்க நல்ல மனசு எனக்கு தெரியாமையா இருக்கும். அதெல்லாம் திருப்பிடலாம். இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது, குத்தால குழுமையில் குடி வருது, சந்தோஷ பாட்டொன்னு பாடி வருது, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட, என் மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது. அக்காலின் மகளுக்கு கேட்டதை நான் கொடுப்பேன், மனசில் இப்ப அல்லாடி கிடக்கிற ஆசையை நான் முடிப்பேன். விரும்பியதை இந்நேரம் கிடைக்கிற போது வரும் ஏக்கம் நெஞ்சில் ஏது, எல்லோருக்கும் நினைத்ததை போலே மன வாழ்க்கை வாய்த்திடாது. மாமா இப்படி சோகமா இருக்காதீங்க மாமா, நீங்க எப்பயுமே சந்தோஷமா கலகலன்னு இருந்தா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் மாமா. சரிங்க மாமா? கீதா, என் மேல உனக்கு வருத்தமே இல்லையாமா? இந்த உலகத்திலேயே உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா, உங்க மேல நான் எப்படி வருத்தப்பட முடியும்? லலலா, 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 லலலா. அடச்சி, இங்க பாருமா, உன் மயனே உன்னை இந்த வீட்ல இருந்து துரத்தி விட்டுப்புட்டு பொண்டாட்டியும் புருஷனும் எப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாரு, கண்ணை திறந்து பாரு. அம்மா ஆமா, எப்ப வந்த? வாங்கத்தே, வா சித்ரா. நாங்க வந்து 10 நிமிஷம் ஆயிருச்சு, நீங்க நல்லா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. அது சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். என்னம்மா சித்ரா, வந்ததும் வராதமா கோவப்படுற? என்ன கோவம் வராதா? அம்மா என் வீட்டுக்கு வந்து 1 மாசத்துக்கு ஆயிருச்சு, நீங்க ஒரு ஃபோன் பண்ணி என்ன செய்றான்னு கேட்கல, வந்து கூட்டிட்டும் வரல, இப்படி நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கீங்க. அம்மா உங்க வீட்டுக்கு வரணும் துடிச்சிட்டு இருக்காங்க. என் வேலை வெட்டி எல்லாம் போட்டுட்டு அம்மா கூட்டிட்டு வரேன். ஏமா ஏன் இப்படி பறந்து வர? உன் மக வீட்டுல தானே இருக்க. அடே, என் மக வீட்ல இருந்தாலும் இந்த வீட்ல இருக்கிற மாதிரி வருமாடா? அதே ஓடியாந்துட்டேன். அடே முத்து, வேலை வெட்டிக்கலாம் போறது இல்லையாடா? இப்படியே வீட்டுக்குள்ள இருந்தா எப்படிடா சம்பாதிக்க முடியும்? ஏமா கீதா, உனக்கு அறிவு இல்லையாமா? இப்படி வீட்டோட வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? அம்மா அன்னைக்கு எப்பயும் அண்ணன் வீட்டுக்குள்ள இருந்த டைம் பிடிக்கும், அப்படியே கொண்டாட்டி தாசனை மாத்தி வச்சுட்டாங்களே. என்னம்மா சித்ரா, வாய் ரொம்ப ஓவரா வருது. நாங்க வேலை வெட்டிக்கு போகாம வீட்லயே இருந்ததை நீ பாத்தியா? நேத்து சாயந்தரம் வரைக்கும் கூட நாங்க வேலைக்கு போயிட்டு தாமா வந்தோம். உங்க அண்ணனுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வயிறு வலியா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் வேலைக்கு போகாம இருந்தோம். அதுக்குள்ளேயும் தைன்னு வர. ஏம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஏதோ சாப்பிட்டது செமிக்கல போல இருக்கு. உங்க மைனுக்கு கசாயம் வச்சு கொடுத்துருக்கே, இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாகிரும். அப்படியே புருஷ மேல அக்கறை இருக்கிற மாதிரி தான் ஓவரா நடிப்பாங்க. அடியே, என் பிள்ளைக்கு வயிற்று வலிக்கிற அளவுக்கு நீ நேத்து என்னடே சாப்பாடு சமைச்சு கொடுத்த? என் புள்ள வயிறு வலிக்குதுன்னு சொல்றானே. அத்தே, நேத்து சமைக்கலத்தே, வீட்ல வெளியில தான் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டோம். அது கொஞ்சம் அரிசி சேர்ல ஓலை இருக்கு, அதான் வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்க. நீ ஒரே வாழ்வுதான் போல இருக்கு. எங்க அம்மா இருந்தா தினமும் சமைப்பீங்க, எங்க அம்மா இல்லாதனால ஹோட்டல் வாங்கி சாப்பிடுறீங்களா? அது வந்து சித்ரா, நான் தான் ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு அவள் சொன்னேன், அதுக்கு அவளை போய் திட்டிக்கிட்டு இருக்க. ஓஹோ, அண்ணியே சொன்னா உனக்கு கோவம் பத்துக்கிட்டு வருதோ? இதுக்கு தான் நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். அம்மா தான் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. ஏம்மா இந்த பேக்க புடி, நான் கிளம்புறேன். அடியே செத்த இருட்டி, வந்தவனே படபடன்னு பொறியிற. ஏன் சித்ரா இப்படி கோவப்படுற? கோவத்தை இன்னும் நீ குறைக்க மாட்டீங்க. இங்க பாருமா சித்ரா, யாரும் உன்னையே திட்டல கொள்ளல, இது உன் வீடுமா, நீ எப்ப வேணாலும் வரலாம், உனக்கு உரிமை இல்லாத வீடா? நீ தான் படபடன்னு பேசுறமா? அப்பன்னா என்னைய வாயாடின்னு சொல்றீங்களா? உங்களுக்கு மட்டும் வாயே இல்ல பாருங்க.
சரி சித்ரா கோவப்படாத, இப்பதானே வந்த, போய் குளிச்சு இழிச்சிட்டு ரெஸ்ட் எடு, கோவம் குறைஞ்ச பின்னாடி பேசிக்கலாம், போ போ. இல்லனே, எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. அம்மா அவசரப்பட்டனால தான் கூட்டிட்டு வந்து விடுறதுக்காக வந்தேன். நான் கிளம்புறேன். அடியா, உன் அண்ணன் சொல்றான்ல, உள்ளக போ. அம்மா சித்ரா, அம்மா சொல்றாங்கல்ல, உள்ளக போம்மா. உனக்கு பிடிச்சது இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு சாயந்தரமா அண்ணன் பஸ் ஏத்தி விடுறேன், போ உள்ளக போ. சரி. கீதா, அம்மா பேசுனதையும் சித்ரா பேசுனதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறாத கீதா. அவங்க ரெண்டு பேருமே படபடன்னு பேசுவாங்க, ஆனா மனசுக்குள்ள வச்சுக்கிற மாட்டா கீதா. பரவாயில்லைங்க, சித்ராவை பத்தி தான் எனக்கு தெரியுமே.